தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம் நியாயம் யுக்தி சாஸ்திரம் பதார்த்தம் பகுதி 2. இந்த 5 குணங்களையும் பகவான் பஞ்ச பூதங்களில் வைத்திருக்கிறார். மண்ணில் 5 குணங்களும் இருக்கின்றன. அதற்கு ரூபம் இருக்கிறது, ருச்சி இருக்கிறது. நம் உடம்பு, கத்திரிக்காய், வெல்லம் எல்லாம் மண்தான். மண்ணுக்கு வாசனை இருக்கிறது. வாசனை உள்ள புஷ்பம் மண்தான். கடினம், சீதம், உஷ்ணம் முதலியதான ஸ்பர்ஷத்தால் அறியும் குணங்களும் மண்ணுக்கு இருக்கின்றன. சப்தமும் கூட இருக்கிறது. நூலை கட்டி கேட்டால் சப்தம் கேட்கிறது. கட்டையை தட்டினால் சப்தம் உண்டாகிறது. ஜலத்தில் கந்தத்தை தவிர மிகுதியுள்ள 4 குணங்களும் இருக்கின்றன. நாம் வாசனை பதார்த்தங்களை கலந்தால்தான் ஜலத்தில் கந்தம் உண்டாகிறது. ஜலத்திற்கு ரூபம், ரசம், சப்தம், ஸ்பர்ஷம் என்னும் 4ம் இருக்கின்றன. ஜலத்தை அடித்தால் சப்தம் உண்டாகிறது. மண்ணில் 5 குணங்களும் இருந்தாலும் மற்ற 4லும் இல்லாமல் அதில் மட்டும் இருப்பது கந்தம். அது அதனுடைய விசேஷ குணம். ஜலம் இல்லாமல் போனால் ரசம் இல்லை. அதனால்தான் ரசேந்திரியமாகிய நாக்கில் எப்பொழுதும் தண்ணீர் இருக்கிறது. நாக்கில் நீர் வற்றி மரத்து போனால் ருச்சியை அறிய முடியாது. ரசம் என்பதற்கே ஜலம் என்று ஒரு அர்த்தம் உண்டு. தேயுவுக்கு, நெருப்புக்கு ரசமும் இல்லை, கந்தமும் இல்லை. ரூபம், சப்தம், ஸ்பர்ஷம் என்ற 3 தான் இருக்கின்றன. அதற்கு ரூபம் விசேஷ குணம். வாயுவில் ரூபம் இல்லை, சப்தமும் ஸ்பர்ஷமும் மாத்திரம் இருக்கின்றன. அதற்கு ஸ்பர்ஷம் விசேஷ குணம். அதனால்தான் நம் மேலே காற்று பட்டால் தெரிகிறது. ஆகாசத்திற்கு சப்தம் மட்டுமே உண்டு. வாயுவினால்தான் சப்தம் உண்டாகிறதென்று முதலில் நவீனர்கள் கருதி இருந்தார்கள். கம்பியில்லா தந்தி முதலியவை ஏற்பட்ட பிறகு காற்றினுடைய மாறுதல்களுக்கு உட்படாமல் சப்தம் கேட்பதால் ஆகாசத்தினுடைய குணம் அது என்று தெரிந்து கொண்டு வருகிறார்கள். சப்தம் என்ற ஒரே குணமுள்ள ஆகாசம் சப்தத்தோடு நம் மேலே படுவதால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்பர்ஷமும் உள்ள வாயு, சப்தம், ஸ்பர்ஷம் என்ற 2ஓடு கண்ணுக்கு தெரிகிற ரூபமும் உள்ள அக்னி, இந்த 3ஓடு ரசமும் சேர்ந்த ஜலம், இந்த 4 குணங்களோடு கந்தமும் உள்ள பிருத்திவி என்று பஞ்சபூதங்கள். 5 குணங்களுக்கு ஆசிரியங்களாக பஞ்சபூதங்களாகிய திரவியங்கள் இருக்கின்றன. நியாயசாஸ்திரம் சொல்லும் 9இல் மிகுதியுள்ள திரவிய பிரிவுகள் காலம், திக்கு, ஆத்மா, மனது என்பவை. மணி, நேற்று, இன்று, நாளை, வருஷம், யுகம் முதலியவை காலம், அதாவது டைம் என்ற தத்துவம். திக்கு என்பது தேசம், மேல், கீழ், அங்கே, இங்கே என்பனவெல்லாம், அதாவது ஸ்பேஸ் என்ற தத்துவம். இவ்வளவையும் அறிவும் மனத்தை உடையவனே ஆத்மா. மற்ற எல்லாம் அவனுக்காகத்தான் இருக்கின்றன. அவன் 2 விதம். அசட்டு ஆத்மா ஒருவன், அசடா இல்லாத ஆத்மா ஒருவன். இவர்கள் முறையே ஜீவாத்மா, பரமாத்மா என்று சொல்லப்படுவார்கள். லோகத்தில் நடப்பதையெல்லாம் வெறுமே பார்த்து கொண்டிருப்பவன் ஒருவன், பரமாத்மா. இதிலே மாட்டிக்கொண்டு துக்கப்படுபவன் மற்றவன், ஜீவாத்மா. ஜீவாத்மா பலர், பரமாத்மா ஒருவர். இவ்விருவரும் சைத்தன்ய, அறிவுள்ள ஜீவ வஸ்துக்கள். வேதாந்தம் அறிவே ஆத்மா என்று சொல்லுகிறது. நியாய சாஸ்திரமானது அறிவை உடையவனான ஞானவான் ஆத்மா என்று சொல்லுகிறது. சிறிய அறிவை உடையவன் ஆத்மா என்று துவைத்தமாகத்தான் நியாயம் பேசுகிறது. வேதாந்தப்படியோ ஏகமான பேரறிவே ஆத்மா. அதற்கு வேறாக அறியப்படும் ஒன்றே இல்லை. பல ஜீவாத்மாக்கள் என்று கூட இல்லை. ஆனால் நியாயப்படி அறிவு குணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆத்மா திரவியம், ஞானம் அதன் குணம். ஞானாஸ்ரயம் ஆத்மா. பரமாத்மாவினுடைய ஞானத்தில் தெரியாத ஒன்றும் இல்லை என்பதாக அவரை மட்டுமே நியாயத்தில் பேரறிவாக சொல்லி இருக்கிறது.
ஜீவாத்மாக்கள் கொஞ்சம் ஞானம் உடையவர்களே. அதனால் நமக்கு கிஞ்சித்ஞர்கள் என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கிறது. கிஞ்சித் என்றால் கொஞ்சம். பரமாத்மாவே சர்வஜர். நாம் ஞானாசிரயமாகவும் அஞ்ஞான ஆசிரயமாகவும் கலந்து இருக்கிறோம். பரமாத்மா பூர்ண ஞானாசிரயமாக இருக்கிறார். ஆத்மா விபு, அதாவது அது எங்கும் நிறைந்திருக்கிறது. பரமாத்மாவும் எங்கும் நிறைந்திருக்கிறது என்று நியாயசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டாலும் ஜீவாத்மா பரமாத்மா அபேதம் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் இந்த சாஸ்திரத்தின் நோக்கில் அறிவு என்பது ஒவ்வொரு ஜீவரிடத்திலும் தனித்தனியாக ஏற்பட்டிருக்கிறது. அந்த இடம்தான் மனது. அந்த மனதில்தான் சுகமும் துக்கமும் உண்டாகிறது. குணம் 24 பிரிவாகவும் கர்மம் 5 பிரிவாகவும் நியாயசாஸ்திரத்தில் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட பதார்த்த ஞானம் இருந்தால் உண்மையை அறிந்து மற்றவற்றில் வைராக்கியம் உண்டாகி மோட்சம் வரும் என்கிறது நியாயசாஸ்திரம். துக்கம் சுகம் எதுவும் இல்லாத வெறுமையாகவே அது மோட்சத்தை சொல்லும். வேதாந்த மார்க்கத்தின்படியே நாம் மோட்சத்தை அபேட்சித்தாலும் அந்த வழியிலும் உபதேசத்தை ஆராயும் மனனத்திற்கு நியாயம் மிகவும் உபயோகப்படும். பஞ்சபூதங்களையும் ஜீவாத்மாவையும் மனசையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். பரமாத்மாவை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அவன் ஒருவன்தான் அறிய முடியாதவன். அவனை அறிவதற்காகத்தான் அனுமானம் வேண்டும். மற்றவைகளை அறிவதற்கு பிரத்யக்ஷ பிரமாணமே போதும். ஸ்ருதி வாக்கியமானது ஈஸ்வரன் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. இருந்துதான் ஆக வேண்டும் என்று அனுமானத்தால் சித்தாந்தம் செய்வது நியாயம். ஒரு சின்ன அனுமானத்தை இப்பொழுது பார்க்கலாம். நான் உட்கார்ந்துள்ள இந்த சிம்மாசனம் ஒருவன் பண்ணித்தான் ஆகியிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். பண்ணினவனை நேரில் தெரியாததால் இது பண்ணப்பட்டது என்பதே பொய் என்று சொல்லலாமா? வேறு சிம்மாசனங்களை பண்ணி நாம் பார்த்திருக்கிறோம். அதை கொண்டு இதையும் பண்ணினவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அவனுக்கு இதை பண்ணுகிற சக்தி உண்டு என்பதையும் அறிந்து கொள்கிறோம். அதை போல ஜகத் எல்லாவற்றையும் பண்ணுகிறவன் ஒருவன் இருக்கிறான். அவன் சர்வஜன், சர்வ சக்திமான். எல்லாரையும் ரட்சிக்கின்றமையால் கருணாநிதியாகவும் அவன் இருக்க வேண்டும். இம்மாதிரி விஷயங்களை ஆக்ஷேபனை சமாதானங்களோடு சரியான அனுமானத்தை கொண்டு நிர்ணயிப்பது நியாயசாஸ்திரம்.